Welcome back to Gai3 Kitchen Corner. एक நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். சோ இது வந்து கடாய் மஷ்ரூம் சப்பாத்தி நான் கூடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் காம்பினேஷன். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. And நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ வாங்க ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். panல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் நீங்க எந்த ஷேப்ல வேணா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இத வந்து நம்ம பேஸ்டா தான் அரைக்க போறோம். அதனால ஷேப் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. வெங்காயம் வந்து 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மர்ஜ் ஆகி எண்ணெயில இருந்து திரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுறலாம். ஒரு 4 நிமிஷம் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜ்ல ஆயிருக்கும். அப்போ நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெங்காயமும் கேப்சிகமும் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கடாய் மஷ்ரூம்ல நமக்கு டிஃப்ரெண்டான டேஸ்ட் கொடுக்கறதே வந்து இந்த கேப்சிகமும் ஆனியன் தான். ஏன்னா இது வந்து நம்ம டைரக்டா சேர்த்தோம்னா ரொம்ப வந்து பச்சை வாசனை கொடுக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி லைட்டா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சாப்பிடும்போது கிரன்ச்சியாகவும் இருக்கும், அந்த பச்சை வாசனையும் தெரியாது. அதனால இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் மஷ்ரூமையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மஷ்ரூம் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்கும் போதே கொஞ்சம் பச்சை வாசனை எப்பவுமே அடிக்கும். அதனால நீங்கள் அதையும் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாயிட்டதுக்கு அப்புறமா பட்டை லவங்கம் கிராம்பு அதெல்லாம் கூட சேர்த்து இதை நல்லா பொரிக்க விட்டுடலாம். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம பேஸ்ட்டாக எந்த ஐட்டமை சேர்த்தாலுமே சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். அதனால ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் கிட்ட வதக்கினா போதும். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது ஒரு முறை இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது உப்பு 1 ஸ்பூன், சர்க்கரை 1/2 ஸ்பூன், நீங்கள் டேஸ்ட் எதுக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இப்போது உங்களுக்கு கிரேவி எந்த திக்னஸில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இப்போவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து 20 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிருக்கிற முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லை பாலில் வர ஏடு கூட வந்து இதில் 1 கப் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிற வெங்காயமும் கேப்சிகம் இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மஷ்ரூமும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸ்கிப் பண்ணாமல் அந்த பாலோட ஏடோ இல்லை கேஷ்யூ நட் பேஸ்ட்டோ இல்லைனா வந்து ஃப்ரெஷ் க்ரீம் மார்க்கெட்டில் கிடைக்கும், அது வாங்கி மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அதுதான் வந்து மெயின் டேஸ்ட்டே நமக்கு தரும். ஸோ 3 நிமிஷம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி இல்லை கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்மளோட கடாய் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு Gai3 Kitchen Corner. Thank you for watching.